வழியாக. ஆமென். ஹல்லேலூயா. உங்க சத்தவன் ஹல்லேலூயா. எல்லா சத்தம் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். ஆமென். இங்கே இருக்கீங்களா? நம்ம சொல்லுவோம், அவன் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி பாடுவோம். ஆமென். எத்தனையோ நன்மைகளை செய்த ஆண்டவர். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? நம்முடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ள தேவன், கரிசனை உள்ள தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஆமென். ஆமென். நல்ல ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. சப்பா நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே, பாவம் நீங்கின கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே, பாவம் நீங்கின கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. சப்பா நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டே. கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. இசையா நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டே, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. இசையா நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. இசையா நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தே, வாழ தேவையான வசதி தந்தே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர். வாழ தேவையான வசதி தந்தீர்.
தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே இயேசையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே இயேசையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லி சொல்லி பாடுவேன். ஆமென். அவன தேவன் இத்தனை நன்மைகளின் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி count your blessing, name them one by one what God hath done in our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் என்ன செய்யணுமா? எண்ணி பார்க்கணும். வேர்ல்டு வைடாக ஃபேமஸான பாட்டு count your blessing, name them one by one. எண்ணிப்பார் எண்ணிப்பார், கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த நன்மைகளுக்கு ஈடு செலுத்த முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜீவன் தந்தார், ஜீவனை கொடுத்தவர், ஆரோக்கியத்தை கொடுத்தவர், மரணக்கட்டுகளுக்கு விலக்கி காத்தவர், சுகமாய் தங்க பண்ணவர், சுகமாய் நித்திரையை கொடுத்தவர் அவர். ஆமாம், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. பிரச்சனைகள் சில காரியம் வந்து யோசித்து தூக்கம் வராமல் இருந்திருக்கும். சிலருக்கு எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் தூக்கம் வராது. ஏன் தூக்கம் வராதுன்னு அதுக்கு தான் யோசிப்பாங்க. ஏன் தூக்கம் வரல அப்படிங்கிறது யோசித்து பார்த்து தூக்கம் வராது. ஆனால் அப்படியே வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் யோசித்தாலும் பல சூழ்நிலைகள் பிரச்சனை இருந்தாலும் கண்ணை மூட உடனே நல்ல தூக்கத்தை கொடுக்குறான் அவன். கர்த்தருக்கு பயன்படும். தூக்கத்துக்கெல்லாம் மாத்திரை போகிற ஆட்கள்லாம் இருக்கிறோம். அது இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், பலகீனத்தினால ஏற்பட்டதாக இருக்கும். ஆனாலும் மாத்திரை போட்டாலும் தூங்காத ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நேற்று ஒரு அம்மா சொல்லுது, நான் தூக்க மாத்திரை எவ்வளோ போட்டேன், அப்படி கையில் அள்ளி போட்டேன், தூக்கமே இல்லை என் வாழ்க்கையில். அள்ளி போட்டேங்க. அப்படி அள்ளி போட்டால் செத்துருக்கணும். அது உட்காந்து பார்க்க தூக்கம் வரல. நம்முடைய ஆண்டவர் நமக்கு சரீர அடிப்படையிலும் ஆன்மீக வாழ்க்கையின் அடிப்படையிலும் இந்த உலக ரீதியான காரியத்திலும் நன்மைகளை அவர் செய்தார். சொல்லி சொல்லி பாடுவேன். நாம கர்த்தருக்கு பாய் வேண்டதாக அந்த உன்னதமான தேவனை உயர்த்தி பாடுவோமா? ஆமாம். 91 சங்கீதத்தில் விதமாய் சொல்லப்படும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தாங்குவான். ஆமாம். சர்வவல்லவருடைய நிழல் நம்ம மீது இந்த ராத்திரி ஒளியில் விழணும். ஆமாம். கர்த்தருக்கு பாய்மட்டாவதாக அவரை கடந்து போகும்போது அவருடைய நிழல் நம்ம மீது வந்து விழுவதாக. ஆமாம். கர்த்தருக்கு பாய்மட்டாவதாக நிழல் நம்மை தங்கி இருக்கும்போது, நிழலுக்குள் தங்கி இருக்கும்போது என்ன நன்மைகள்லாம் இருக்கு. அவர் சொன்னா, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் குழாத்தை அணுகாது, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி அவனை தப்புவிப்பார். காலையில் ஒரு நாள் எழுந்து ஒரு 5 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிட்டே இருந்தேன். ஒரு சத்தம், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி அவனை தப்புவிப்பார். இது என்னடா வசனம் நமக்கு இப்படி யோசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு பிறகுதான் தெரிந்தது, அறியாத மரண கட்டு சூழ்ந்து கொண்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. வேடனுடைய கண்ணிகள் எத்தனை எழுப்பினாலும் அதை முன்னறிந்த ஆண்டவர் நம்மை பாதுகாப்பின் வளையத்திற்குள் கொண்டு வந்து விடுவார் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நமக்கு ஜீவன் கொடுத்தவர் அவர். நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் என்ன பண்ணாலும் பண்ணட்டும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை, என்னன்னாலும் பண்ணட்டும். ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்குது. யாராலும் பிடுங்கிக் கொள்ள முடியாது. அவர் கரத்தில் உள்ளதை யாரும் பிடுங்கிக் கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்க்கலாம், ஜீவன் போனதை பார்த்துருக்கீங்களா? ஜீவன் போனதை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஜீவன் போயிட்டு அப்படியே
மானிட்டர் அப்படி போயிட்டு இருந்தது, கடக்கு நின்றுச்சு. ப்ரெஷர் ஏறுது 275, உயிர் போயிடும். அதுவே ரெட் கலரில் காமிச்சு, டேஞ்சரில் காமிச்சிட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் ஜீவனை கொடுத்தவர் அவர். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வாராக. ஆமா, உன்னதமானவள் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன் நிலை தாங்குவான். நல்ல பாடல், ஒரு பழைய பாடல் 91 சங்கீதத்தில் மோசே பாடுகிறதான சங்கீதம். அது யார் பாடினா நமக்கு பேர் கொடுக்கப்படலை. 90 சங்கீதத்தை தொடர்ந்து வரக்கூடியதான சங்கீதம். வனாந்தர பாதையில் நடந்து வரும்போது அந்த உன்னதமானவருடைய நிழலுக்குள் வரும்போது எப்படியெல்லாம் தேவன் காக்கிறவர், எப்படியெல்லாம் நம்மை அரவணைக்கிறவர், எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறவர். அதான் சொல்கிறான், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது தொடர்ந்து வரக்கூடிய அந்த சங்கீதம், அவன் பாடின சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை ஆண்டு அந்த உன்னதமான நிழலுக்குள் நம்மை வைத்திருப்பாராக. ஆமா, என்ன ஆமா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெசலேல் அப்படின்னா தேவனுடைய நிழலுக்குள். ஆமா, தேவனுடைய நிழலுக்குள் வந்துட்டோம் அப்படின்னா அது விசேஷ ஆவி நமக்கு உண்டு. ஆசரிப்பு கூடாரத்தின் சகல வேலைகளை செய்வதற்கு ஒரு விசேஷமான ஆவி ஆண்டவர் உனக்கு கொடுத்தார். பார்த்தது மோசே, செய்தது பெசலேல். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் பார்த்தது அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்றான். அது அப்படியே வடிவமைத்து கொடுத்தான். தேவனை ஆச்சரியப்படும் அளவுக்கு அவன் வடிவமைத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரும் சொன்னார், பரலோகத்திலே நீ கண்டது, காட்சி கொடுத்தது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்க, அதன்படி செய்வதற்கு எச்சரிக்கையாக இரு. அவர் கவனமாக சொல்லிட்டாரு, கவனமாக பேசி. இவன் பார்த்தவன் பல மாதங்களுக்கு முன்பு பார்த்துட்டு வந்திருக்கான், மைண்டில் நிற்குது. நான் சொல்கிறான், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அவன் அப்படி இருக்கணும். அந்த ஆவியை பெற்ற ஒருவனால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆமாம், அதான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை நிதானிக்கிறான். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரிய தான் யோசிப்பான். நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய நிதானம், தேவனுடைய வல்லமையின் வார்த்தைகள் மகிமை எப்படி வருகிறது என்பதை, பரத்திலிருந்து வருகிறது என்பதை நிதானித்து அதை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையிட்டு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உண்டாவரவே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உண்டாவரவே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்
அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையுமோ கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் மேல் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் மேல் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து மனு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ ஒற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ ஒற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாக்குவித்து மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாக்குவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். நதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர். சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. ஆண்டுக்கு பயப்படலாம். பாடும்போது நான் பாடக்கூடிய முதலாவது பாடல் பாட போகிறோம். நம்பிக்கையை நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமாம், நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு பேசின கர்த்தர் கடந்த 2 நாள் என்னோடு பேசின ஆண்டவர். ஒருவேளை இந்த எல்லைக்கு வர முடியவில்லை, இன்று தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் என்னோடு வேதத்தை வாசிக்கும் போது பேசின ஆண்டவர் அந்த வார்த்தைகளை எனக்கு உறுதிப்படுத்த வல்லவர். நீரே என் நம்பிக்கை. தாவீது சொல்றான், நீரே என் நம்பிக்கை. ஆண்டவருக்கு மைமண்டவதாக. ஏன்னோ தீர்க்கதரிசி சொல்றான், இஸ்ரவேலின் நம்பிக்கையே. ஆமாம், கர்த்தருக்கு மைமண்டவதாக. அவர் இஸ்ரவேலின் நம்பிக்கை, அவர் இஸ்ரவேலின் அலங்காரம். ஆமாம், அவர் இஸ்ரவேலின் வெளிச்சமானவர். கர்த்தருக்கு மைமண்டவதாக. அந்த ஆண்டவர் நமக்கு வெளிச்சம், நமக்கு அரணான கோட்டையும், நமக்கு அலங்காரமானவர் அவர். ஆமாம், அந்த மைமின் ஆண்டவர் தான். நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே எனக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உண்மை தான் நம்பி இருக்கிறேன். 100க்கு 100 உண்மை தான் நம்புறேன். இந்த நம்பிக்கை 99.999 இல்லை, 99.9 அது 100% மாற்றப்படும். ஆமாம், 100% உண்மை நான் நம்பி இருக்கிறோம். ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். ஆமாம், இந்த ராத்திரி உள்ள ஆண்டு சமுதிரம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3 சரணம் எழுந்து பாடும்போது
பாட போயிட்டு சொல்ல போது நல்ல பரிசுத்தாவின் நிறைவோடு பாட தேவாவின் உதவி செய்வாராக. ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. வெற்றிக்கான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. வெற்றிக்கான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை நம்மள இருந்து பாடுவோமாக. நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் நான் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அப்பா.
சோதரமிடவாங்க. இந்த ராத்திரி தேவ சகோதரம் வந்திருக்கிறோம். அந்த மகிமையின் மேகத்தினால் தேவன் நம்மை நிரப்புவாராக. அவருடைய தெய்வீக வல்லமையின் பிரசன்னம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் விழுவதையும் ஆளுகை செய்வதாக. ரீபல ஹந்தர மாநக ரிகலப தாண்டமா ரிபலப தாண்டமா ஏகர மாநக ரீமன ஹந்தர பௌடப ரபலப தாண்டமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான தெய்வம், அற்புதமான தெய்வம், ஆச்சரியமான தெய்வம், மகிமையான தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் போதெல்லாம் மோசே சொல்லுகிறான், ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கும் போதெல்லாம், நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் இத்தனை சமீபமாய் தேவனை பெற்ற ஜனம் யாரும் இல்லை. ஏன் சொன்னால் நமக்கு ஊடே உலாவி கொண்டிருக்கிறவர், 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னவர் நமது பிரசன்னமாக இருக்கிறார். உலாவுகிறவர் நமத்தில் சிங்காசனம் விட்டு அமர்ந்திருக்கிற பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நுழைவு, அவருடைய மேகம், இந்த மகிமையின் மேகம் இந்த எல்லை முழு மூடி இருக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. திரியேக தேவ பிரசன்னம் இந்த எல்லை முழுவதும் இருக்கிறது. ஒரு விஷயம் ஆண்டு சமுதிரம் சொல்லும், ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சமூகம் பிரசன்னத்தினாலே எந்த ராத்திரி என்னை நிரப்ப வேண்டும் ஐயா. நீ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அல்லேலூயா. You are the creator of all things, O Lord. எல்லாவற்றையும் உருவாக்கினவர் நீதான். நாங்கள் காண்கின்ற அனைத்தையும் உருவாக்கின தேவன். அது கஷ்டப்பட்டலாம் உருவாக்கலப்பா. நாங்கள் வேண்டுமானால் ஒரு பொருளை கண்டுபிடிக்க கஷ்டப்படலாம், இருக்கிற பொருளை தேடி கண்டுபிடிப்பது கூட கஷ்டப்படலாம், புதிதாய் உருவாக்குவதற்கு கஷ்டப்படலாம். கண்டுபிடித்து ஒரு காரியத்தை செய்த பிறகுதான் பேரையே நாங்கள் கொடுக்க முடியும். ஆனால் உண்மை பொறுத்த மாட்டது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேரிட்டு அழைத்து அந்த பொருளை கொண்டு வர பண்ண வல்லமை இல்லை தேவனையா. உம்மால் தான் முடியும். அது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க உம்மால் தான் முடியும். அல்லேலூயா. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க தேவன் ஒருவரால் தான் முடியும். அல்லேலூயா. ரீபல ஹந்தர மாநக ரிகலப தாண்டமா. பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்தில் மதுரமும் கொண்டு வரப்பண்ண அவரால் தான் முடியும். நம்மால் எது முடியாது எண்ணுகிறோமோ அதை முடிய பண்ணுகிற தேவன், அந்த மகிமையின் தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புவானாக. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். அல்லேலூயா, 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 Alleluia, Alleluia, Alleluia. நாம் ஒருமித்து பாடுவோமாக. எல்லா சத்தம் கேட்கப்படுவதாக. நாம் ஆராதிக்கும் தேவன் சர்வ மகிமையுள்ள தேவன். Alleluia. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றோ பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டி எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றோ பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, Alleluia.
வார்த்தைகள் என்றும் மாறாதே. இந்த வாழ்க்கை கழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இந்த வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். பாடுவோமாக. Oh glorious Lord. Rimalaka Shatara Diadaba. Ora Kamarama Shabana Handara Odaba. எல்லா காட்டுகள் பலகீனங்கள் நீங்கி போவதாக. Hallelujah. Ora Ramala Karama Shatara Diada. ஆண்டவன் இரவாராதனை விடுவது ஆசுவை தருவாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. நாம் எதிர்பார்த்திருக்கும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற பலனை தேவன் கட்டளையிடுவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக துணி நம்முடைய காதுகளில் துணிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. பேசுகிற தாசனுக்கு எதிர் பயன்படுத்துவாராக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால் நிரப்பப்பட உதவி செய்வாராக. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கல்லலை ஊழியம் செய்தான பாஸ்டர் ஜோய் தினகரன் நாராயணி ஆசுவாக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ரகாதா ரபா ஷிகதரல ரபா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர். ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஆராதனையில் நீ இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தால் ஆவியினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தை நீர்களுக்கு பேசுங்க. மீதியான பகுதி நீ பொறுப்படுத்தி ஆளுகை செய்யுங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருமாக. பிரைஸ் எல்லாம் உட்காருமா. ஆண்டவருக்கு பாய் பண்ணவதா. ஆண்டவரை பார்க்க ஏற்படுத்தி கொடுத்த நல்ல கூட்டங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பாய் பண்ணவதாக. இது காணிக்கை சமர்ப்பணம் செய்யும் நேரம். ஒரு விசேஷ பாடலை கேட்கும்போது நாம் கர்த்தர் சமுதிர காணிக்கை சமர்ப்பணம் செய்யுமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணவதாக.